வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம மைன்கிராஃப்ட்ல நான் இன்னைக்கு புழுவா மாற போறேன். அதாவது இன்னைக்கு நம்ம புழுவுல இருந்து அப்படியே கொஞ்சமா அப்கிரேட் ஆகி ஒரு பெரிய மான்ஸ்டரா மாற போறோம். ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியல. இது என்னன்னு உங்களுக்கு புரியலனா வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு புரியும். வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த புழுவை நம்ம தப்பிக்க விடக்கூடாது. இந்த புழுவை வச்சுதான் நம்ம இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ண போறோம். இந்த புழுவை நம்ம ஆராய்ச்சி பண்ணி அதை டிராகனா மாத்த போறோம். அழிஞ்சு போன டிராகன் இனத்தை இந்த புழு மேல நம்ம அதோட டிஎன்ஏவை செலுத்தி நம்ம ஒரு புது டிராகனை உருவாக்க போறோம். அதுக்கு இந்த புழு நமக்கு ரொம்ப அவசியமானது. அதை நம்ம தப்பிக்க விடவே கூடாது. இந்த இடத்த விட்டு நான் தப்பிச்சாகணுமே. இவனுங்க வேற என்ன வச்சு ஆராய்ச்சி பண்றது, என்ன புடிச்ச கூண்டுல அடிச்சு விட்டுருக்கானுங்க. அதாவது இப்ப நான் தான் இந்த புழுவா இருக்கேன். இந்த புழுவா இருந்து இவனுக்கிட்ட இருந்து நான் தப்பிக்கணும். என்னடா அப்படி என்ன பாத்துட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? டேய் அப்படிதான் திரும்புங்கடா. என்ன பார்த்தா எப்பரா இருக்குது உங்களுக்கு? பூச்சியா இல்ல புழுவாடா அப்படி பாக்குற? முஞ்சா கதவு திறந்து விட்டு பாருங்கடா. கதவு இல்லையா கண்ணாடியா? ஏதோ கண்ணாடிக்குள்ள போட்டு என்ன வேற அடிச்சு விட்டுருக்கானுங்க. இவனுக்கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கணும். அதுதான் இப்போதைக்கு நமக்கு ரொம்ப முக்கியம். தப்பிக்கணும். இவ்வளவு தூரம் வந்துட்டேன். மேல ஏறு. மேலயும் அடிச்சு வச்சிருக்கானுங்களே. கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. எப்படி நான் இதுக்கு மேல ஏறுறது? எங்கேயாச்சும் வழி அப்படி இப்படி ஏன்னா சின்னதா ஒரு கேப் கிடைச்சா கூட குட்டிக்கோண்டு உடம்பு தான். ஐயா பூர்ற மாதிரி இருந்துச்சு, ஆனா பூர முடியலையே. எப்படியாவது ஜம்ப் பண்ணி ஜம்பிங் ஜப்பாங்கு பம்பக்கு கிளிகிளியான்னு என்ன வெளியே விடுங்கடா. இல்ல சயின்டிஸ்டுங்களா என்ன வெளியே விடுங்கடா. நீ என்னமோ சயின்டிஸ்டா இருந்துக்க. நானும் என்னென்னமோ ட்ரை பண்ணிட்டேன், ஆனா இருங்க என்னால மேல ஏற முடிஞ்சது. ஏறு நெஞ்சம் புழுவா ஏறு. நானு மேல தான் ஏறி புட்ட தப்பிச்சு போகணுமே. இப்போ எப்படியாவது தப்பிச்சு ஓடணுமே. ஓடு. அப்பாடா, அவனுக்கு கண்ணில் படாம நம்ம இந்த இடத்த விட்டு தப்பிக்கணும். அவ்வளவுதான், அந்தோதான் இருக்கான். தப்பிக்கிறேன். என்ன தேடுற? ஒருவேளை கண்டுபிடிச்சானோ? ஐயோ பாத்துட்டா. தம்பி இங்க பாக்காத. போடா, திரும்பிட்டான். நல்ல வேலை, இந்த பக்கம் பாத்துறாத. திரும்பிட்டான். ஓடு. பாத்துறான் நினைக்கிறேன். பாத்துறான். எங்க அவன்? ஐயோ தோண்டா. பார்க்க கூடாது. போயிடு. கடலே போயிட்டான். நல்ல வேலை பாக்கல. நான் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சதுனால என்ன சுத்த போட்டு தேட ஆரம்பிச்சிட்டானுங்க. விடக்கூடாது. என் உயிரை கையில புடிச்சுக்கிட்டு ரவுக்காண்டு புழுவா இருக்கிறேன். இந்த புழு கண்ணில் மாட்டாம நான் எப்படி தப்பிப்பேன்னு தெரியல. அங்கேயும் தேட ஆரம்பிச்சிட்டானுங்க. எந்த பக்கம் போறது? எந்த பக்கம்? எங்க இருங்க. வர அங்க பாருங்க. சுத்தி தேட ஆரம்பிச்சிட்டானுங்க. எங்கன்னா தேடிட்டு இருக்கடா. நான் ஏதாச்சும் ஒரு தப்பிக்கிற இடம் கிடைக்கும்னு பாக்குறேன். ஆனா சோகம் என்னன்னா தப்பிக்கிறதுக்கு எங்கேயுமே இடம் இருக்க மாதிரி தெரியல. இவனுங்க வேற அங்கேயும் சுத்தி பாக்குறாங்களே. ஏதாவது ஒரு இடம் கண்ணில் மாட்டுதான்னு பாப்போம். இருங்க, அங்க ஏதோ ஒண்ணு இருக்கு. பாத்துறேன். ஏதோ சந்து மாதிரி தான் தெரியுது. கேப்பு தான். இதான் நமக்கு கிடைச்ச கேப்பு. போடா புழுவே. இப்போ நம்ம தான் போமா இருக்கும். அதாவது மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வந்துரு கரெக்டான வழிதானா? ஆமா தப்பிச்சிட்டேன். இங்க தப்பிக்கிறது மட்டும் தான் விஷயம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல மேல எதுவும் காமிக்குது இல்லையா, அதை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இங்க ஏதோ ஒண்ணு எழுதி போட்டிருக்கேன் போர்ட்ல. என்ன இடம் இது? இங்க எவனா இருக்க போறான்? முதல்ல இது என்னன்னு பாத்துருவோம். அட குப்பை வண்டி போல இது. குப்பை வண்டி இங்க இருக்கு, ஆனா எதுக்கு இருக்கு தெரியலையே. ஏதாவது ஒரு காரணமா தான் இருக்கும். அதனால பள்ளத்தூர்ல விட்டுட்டு உழுவா வேற இருக்கிறேன். இங்க பாருங்க, நின்று ஏறா மேல ஏறிட்டேன். இங்க பாருங்க, இங்க ஏதோ இருக்கு. இருங்க நண்பர்களே, நமக்கு ஏதோ கிடைச்சிருக்கு. என்னன்னு பாப்போம். எடுக்க முடியல. என்னடா அது? என்னமோ கிடைச்சிருக்கே. என்னது இது? கெட்டு போன பிரெட்டுங்க. பிரெட் கிடைச்சிருக்கு நண்பர்களே, அதுவும் கெட்டு போன பிரெட். இப்பொழுது இதை சாப்பிட்டு கொண்டு என்ன இது மியூட்டன் வாம், அதாவது மியூட்டன் புழுவோட மாறி இருக்கும். இதுக்கு வந்து தோன்ற பவர் கொடுத்துருக்காங்க. டிக்கிங்கு. இங்க பாருங்க, மூணு மண்டை. இங்க பாருங்க, 3 மண்டை வந்துருச்சுங்க எனக்கு. அதாவது இப்படிதான் அப்கிரேட் ஆகணுமா? நான் கூட மேல எதுக்கு அந்த கோட் இருக்குன்னு பார்த்தேன். இப்போதான் புரியுது நண்பர்களே. நம்ம வந்து அப்கிரேட் ஆயிருக்கிறோம். அது மட்டும் இல்லாம நமக்கு டிக்கிங் அட்டாக் அந்த பவர் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சா. இருங்க, தான் இருக்கு. இங்க பாருங்க. அதாவது இது எடுக்கிறப்ப டபக்கு எதுவும் ஆட்டோமேட்டிக்கா பண்றான். அது என்ன பண்ணுன்னு தெரியல. அது இல்லாம உள்ள எறும்பு வேற இருக்குறான். இருங்க, உள்ள போய் பாப்போம் எறும்பு என்ன பண்ணுதுட்டு. எறும்பு என்னடா பண்றீங்க? உள்ள வரப்பாரு. தம்பி என்ன பண்ண நெருப்புலாம் கேக்குறீங்க? எறும்பு தான்டா நீங்க. டபக்குன்னு வந்தாங்க கக்கறானுங்க. இருடா ஒரு ஆளா வாங்கடா எறும்புங்களா. எறும்பு தான்டா நீங்க. என்னடா நெருப்புலாம் கேக்குறீங்க? நெருப்பு கேக்குன்னு இன்னைக்கு தான்டா பாக்குறேன் நானு. எறும்புக்குலாம் நெருப்பு வரும் நான் என்ன கனவா கண்டா? உள்ள பூந்து அடி அடிக்கிறேன் பாறா. வாங்க வாங்கிக்கோ. என்னதான் தூக்கி போட்டு அடிக்கிறான்ல. இதுக்கு மேல அடி தாங்க முடியாது குருநாதா.
ஓடுறா 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 வேலைக்கு ஆகாது. தப்பிச்சு ஓடணும். என்ன உடுங்கடா தப்பிச்சு ஓடுங்கடா. விடுங்கடா எந்த பக்கம் தடிக்கலாம் தெரியல. ஓடு 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 ஓடு. பூத்தடிச்சிட்டு ஓடுறா. மாட்டிக்காத ஓடு ஓடு. டேய் டீசன்டா போ, கத்தாத. கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் வந்துட்டா. அடி வாங்குறதுக்கு இல்ல, அடி கொடுக்கறதுக்கு. அடிச்சிராதீங்க வீராப்பா பேஸ்ட் வந்துருக்கா. அடிக்கிறேன்ட்டு அடிக்கிறேன்டா உங்களை இன்னைக்கு. அடி 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 அடி. புழுவா இருந்தாலும் பறந்து அடிப்பண்டா. எங்க ஒருத்தங்காலி வாங்கிக்கோ. இன்னொருத்தங்காலி அடுத்து தூக்கி போட்டு அடிப்பண்டா. வாங்கிக்கோ இந்தா வாங்கிக்கோ. ஐயோ கொஞ்சம் ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சாங்க. இருங்க மறுபடியும் போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். ஓடுறா. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஐயா இவனுங்க கொஞ்சம் டேஞ்சருங்க நண்பர்களே. இவனுங்க கொஞ்சம் இல்ல ரொம்பவே டேஞ்சரா இருக்கானுங்க. உள்ள விட்டு அடிறானுங்க. முடிச்சிட்டான். அவ்வளவுதான். எல்லாருக்கும் அதையும் முடிஞ்சது. நமக்கு டெவில் ஃபயர் ஃப்ரூட்னு ஏதோ ஒன்று கிடைச்சிருக்கு. டெவில் ஃபயர் ஃப்ரூட்டாமே. டெவில் வாம், அதாவது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் பவர். இங்க பாருங்க நெருப்பு காக்குறாங்க இவன். அதாவது இப்ப நம்ம டெவில் புழுவா மாறிட்டோம். இந்த புழுவோட மூஞ்ச பார்க்கலான்னு பார்த்தா இங்க பாருங்க நெருப்பு கக்கற பவர் கொடுத்துருக்காங்க. முன்னாடி நோன்ற பவர், இப்போ நெருப்பு கக்கற பவர் கிடைச்சிருக்கு. இங்க பாருங்க. நீங்க எங்க தர வந்தீங்க? இப்பதான்டா உங்க கதையெல்லாம் முடிச்சேன். இல்ல நண்பர்களே, இது வேலைக்கு ஆகாது. இந்த இடத்த விட்டு ஓட வேண்டியதான். இவனுங்க அடிக்கடி வதுனருக்கானுங்க. இதோ ஒரு ஓட்ட தெரியுது. இது வழியா தப்பிச்சு போக முடியுதான்னு பாப்போம். ஒரே நிமிஷம் இருங்க, வரல பாப்போம். அம்மா பட்டானுங்க. ஓடு. நிக்காத ஓடு. ஓடுறா. இதுக்கப்புறம் இவனுங்க கிட்ட வேலைக்கு ஆகாது. இது வேற இடம் நினைக்கிறேன். அப்படியே இந்த இடத்த தாண்டி எப்படியாவது நம்ம கிட்டத்தட்ட பாதி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மேல இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. கொஞ்சம் இல்ல, இன்னும் பாதி இருக்கு. ஐயா இவன் யாரு தம்பி? நீங்கடா போடுறீங்க? ஒருவேளை அங்க சுத்தி இங்க சுத்தி. இல்ல இது வேற இடம் தான். ஆனா இவங்க சயின்டிஸ்ட் மாதிரி தான் இருக்கானுங்க. இவனுங்க கண்ணில் படாமே ஓடு. பாத்துறாத பார்க்கல. எங்கேயும் ஆளு நிறைய பேர் சுத்துறானுங்க. அங்க ஒரு ஆளு, இங்க ஒரு ஆளு. இப்ப இவனுங்க கண்ணில் நம்ம படாம போறதான் நம்மளோட டாஸ்க். அதாவது இவனுக்கு கண்ணில் மாட்டணும். நம்மள திரும்பி பிடிச்சிட்டு போயிட்டு புழுவுல ஏதாச்சும் ஆராய்ச்சி பண்றட்டு நம்ம வாயில குச்சா தூட்டால விட்டுறானுங்க. பார்க்கல நினைக்கிறேன். நல்ல வேலை பார்க்கல. அப்பாடா, அப்படியே என்ன பண்ண போறோம்னா ஓடுறா. செடியா ஐக்கோ. அவ்வளவுதான். உள்ள வந்தாச்சுல. அவனுக்கு கண்ணுல மாட்டல. அதாவது தப்பிச்சிட்டோம் நண்பர்களே. வெற்றிகரமா உள்ள வந்து தப்பிச்சிட்டோம். ஆனா இதுக்கப்புறம் எங்க போறதுன்னு தெரியல. இதுக்கப்புறம் எந்த பக்கம் போலாம்? நம்ம வந்து பாத்தீங்கன்னா எந்த பக்கம் மேல ஒரு நிமிஷம் இருக்க. மேல ஏதோ இருக்கே. இத பார்த்தா தண்ணி வர மாதிரி இருக்கு நண்பர்களே. பேசாம ஃபயர் விட்டு பாப்போம். இந்த இடத்துல தண்ணி வந்துச்சுன்னா அப்படியே இதை காமிச்சு எஸ்ஐ இவங்களை அப்படியே டைவர்ட் பண்ணிட்டு ஓடிடலாம்ல. இவன் வேற இந்த பக்கம் அந்த பக்கம் நடந்துனே இருக்கிறான். இவன் சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. இந்த இடத்த விட்டு போற மாதிரி தெரியல. இவங்க கண்ணில் படாம ஒளிஞ்சுக்கடா புழுவே. ஒளிஞ்சிட்ட. நெருப்பு கக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. நெருப்பை கக்கி தண்ணி வருதான்னு பாப்போம். நெருப்பை கக்கி ஆச்சு. ஆனால் தண்ணி எதுவும் வந்த மாதிரி தெரியவில்லை. தண்ணி வந்துருச்சா? ஹலோ, தண்ணி வந்துருச்சா? டேய் தம்பி, உன்னதாண்டா. டேய் தம்பி, இங்க பாருடா. டேய் தம்பி. ஒருவேளை அது தண்ணி வரதெல்லாம் இல்லன்னு நினைக்கிறேங்க. நான் கூட அது ஏதோ தண்ணி வருதுன்னு நினைப்புல ஏதோ பாக்குறதுக்கு அந்த மாதிரி இருந்துச்சு. ஏதோ ஓட்டையா. அதனால ஒரு கெஸ்ட்ல சொன்னேன். கடைசியில பார்த்தா அது தண்ணி வராது, ஒண்ணும் வராது போல. நம்ம இருங்க வருதுங்க. தண்ணி வருது. ஆனா தண்ணி வருது. இவனுக்கு எதுவும் எஃபெக்ட் காட்டுற மாதிரி தெரியலையே. தம்பிங்களா, மழை பெய்து பாடுறா. ஓடுங்கடா, வீட்டுல போய் கொடை பிடிச்சிட்டு ஓடுங்க. நீயே கொடை உள்ள அடிக்கிற, வெளிய வா. போங்கடா. நான் மழையில உங்க கடமை முடிச்சு ஒரு அளவே இல்லையாடா. அப்படி இப்படின்னு ஏதோ என்பிசி கேரக்டர் மாதிரி வந்துட்டு இருக்கானுங்களே இவனுங்க. வேற பார்த்தானுங்க நம்ம கதை முடிச்சிடும். ஓடு. தப்பிச்சிரு. போகக்கூடாது. போயிட்டான். அவ்வளவுதான். உனக்கு ஒருவேளை மழைக்கண் நோய் இருக்குமோ? பார்த்தும் பார்க்காத மாதிரி போற மாதிரியே போயிட்டான். ஒருவேளை நான் தான் தப்பிச்சு விட்டேன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, எல்லா பக்கமும் கொளுத்தி. இதுக்கப்புறம் இந்த இடத்துல இவனுங்க எந்த ஒரு ஆராய்ச்சியும் பண்ண கூடாதுடா. அந்த மாதிரி இந்த மாதிரி என்ன மாதிரி எத்தனை புழுவை கூட்டு வந்து இவனுங்க இது பண்ணிருப்பானுங்க. எல்லா புழு சார்பாகவும் இவனுக்கு நாசாப்ப விடுறோம்டா. இந்த இடத்துல போகலா, எரிஞ்சு இந்த இடமே நாசமாகட்டும்டா. பாத்துறாத. பார்க்கல. அவன் பார்க்காம இருக்க வரைக்கும் நமக்கு நல்லது. இப்ப இந்த இடத்த விட்டு நான் எப்படி தப்பிக்கிறது? தப்பிச்சு எப்படியாவது ஓடி வீடுன்னு பாக்குறேன். ஆனா எங்க போறதுன்னு தெரியல. இது என்ன இடம்? இந்த இடத்துல இருந்து தப்பிக்க முடியுமான்னு தெரியல. இருங்க. தோருக்கு. இங்க ஏதோ ஒரு ஓட்டை இருக்கு. இது வழியா போற முடியுதா? இந்த இடத்தை விட்டு தப்பிச்சாகணும். இது அடி விழுது. ஐயா, அடி விழுதுங்க எனக்கு. தப்பிச்சிரு. உள்ள புதுரு. போக முடியுது. அப்படியே உடச்சிட்டு உள்ள போந்துட்டேன். போடா, தப்பிச்ச நண்பர்களே. வெளியே வந்தா டப்பு ஆட்டோமேட்டிக்கா லைஃப் குறைய ஆரம்பிச்சிச்சு. ஒரு வழியா தப்பிச்சு எப்படியோ வந்துட்டேன். இப்ப நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா எனக்கே தெரியல. எந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம்? ஏதோ ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். இங்க இருந்து வேற ஏதாச்சும் கிடைக்குதான்னு பாப்போம். இங்க இருந்து அங்க ஏதோ இருக்கு. ஐயா, இங்க பாருங்க. இது தேல் இருக்கு.
என்ன நோக்கி வர மாதிரியே தெரியுதே. என்ன நோக்கி தான் வரானுங்க. இப்ப எப்படியாச்சும் ஓடணும். வராதீங்கடா, நான் நெருப்பு கக்குண்டா. நாங்கெல்லாம் குடும்பம் பார்த்தா கற்பூரம் எரியும், இப்படி பார்த்தா குடிசை எரியும். ஒழுங்கா ஓடி போடுங்க. என் பின்னாடியே வரானுங்க. எந்த பக்கம் போறது? இங்க ஏதோ இருக்கு. என்ன இது கேக்கு மாதிரி இருக்கு. இங்க பாருங்க, சாண்ட் புழுவா. இது ஏதோ சாண்ட் ஸ்பின்னாமே. சுத்துற இங்க பாருங்க நண்பர்களே, இதை வச்சு சுத்திக்கிட்டு பறக்க முடியும் போல. இது அப்படியே சுத்திக்கிட்டு ட்ரில்லிங் மிஷின் மாதிரி ஓட்டையை போட்டுவிட்டு நெருப்பை கக்கிட்டு என்ன பண்ணலாமா? சூப்பர் நண்பர்களே, ஒண்ணும் பண்ண முடியாது உங்களால. தம்பிங்களா ஓரம் போங்க, இல்லைன்னு விட்டு சுத்துரும். ஐயா நான் இப்படி கடிக்கிறானுங்க. தம்பி இந்த கடிலாம் நம்ம கிட்ட வேலைக்கு ஆகாது. நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? இங்க இருந்து கிடுக்கிட்டு ஓடி போயிட்டு அப்படி போய் இப்படி போய் எப்படியாவது ஒரு பக்கம் போய் ஆகணும். அப்படி ஆட காமிச்சு இவனுங்களும் கடிக்க மாட்டான்னு நினைச்சேன். எப்படி வந்தாலும் கடிக்கிறானுங்களே. சுத்தி உடச்சுக்கிட்டு உள்ள போறேன்டா. இன்னைக்கு போர் போடுறேன் பாரு. அடியில போர் போட்டு தண்ணி வர போகுதுடா. காலால நோண்டி பைப் பிடிச்சி தண்ணி வர வச்சிருக்கேன். இங்க இருந்து உள்ள போறேன், ஆனா எங்க போறேன்னு தான் தெரியலையே. ஏதோ ஒரு பக்கம் போயிட்டு எங்கெங்கயோ போயிட்டு இருக்கேன். ஐயா கரெக்டான வழியில தான் போயிட்டு இருக்கேன் ஐயா. தப்பான ஏதாச்சும் ஒரு வழியில போய் அப்புறம் சேலஞ்சுன்னு வந்து நான் ஏதாவது ஒன்று ஆயிட போறேன். இவங்க வேற பின்னாடியே வந்துட்டு இருக்காங்களே ஃபாலோ பண்ணி. ஏன்டா கூடவே வரீங்க? எந்த பக்கம் ஏதாவது ஒரு பக்கம் போய் ஆகணும். என்ன சரி, ஏதோ ஒரு பக்கம் போவோம். இதான இடம் நண்பர்களே. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ரயிலு இங்க பாருங்க, ட்ரெயின் இருக்கு. இது என்ன ட்ரெயின்? என்ன இடமா இருக்கும்? ஏதோ ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஆனா எனக்கு தெரிஞ்சு இது கரெக்டான இடம் தான் நினைக்கிறேன். ஏன்னா வித்தியாசமா ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் இல்லையா? கரெக்டான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் நண்பர்களே. டேடே தம்பி, சுத்தினது போதுடா. இவன் ஒருத்தன் கிருகிருன்னு சுத்தினே இருக்கானே. நில்றா. கிறுகிறுகிறுகிறுன்னு சுத்துவண்டா. என்ன பண்ணணும்னு தெரியலையே. இங்கே அங்கே கிருகிருன்னு சுத்தினே இருக்கான். தம்பி எவ்வளவு நேரமா இப்படியே சுத்துவா? தலை சுத்த போகுது, கொஞ்சம் நில்லுப்பா. என்ன இது? தாமஸ் புழு. சோச்சோவா சூச்சுவா? சோச்சோ ட்ரெயினோ ஏதோ ஒன்று வந்திருக்கு. சூச்சு ட்ரெயின், சூச்சு சார்லஸ். ஆமா, சூச்சு ட்ரெயின் நண்பர்களே. இங்க பாருங்க, கழுத்து நீட்டா இருக்கு. நம்ம ஒட்டக கழுத்து இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும் இவனுக்கு. மூஞ்ச பார்க்க முடியல. மூஞ்ச காட்டுறா. உங்க திருமுகத்தை ஒரு முகமா திருப்புங்க. பாத்துட்டேன். இங்க பாருங்க நண்பர்களே, இவன் தான் சூச்சு ட்ரெயின். என்ன சுச்சா போவேடா நீ? தம்பி உன்னதான்டா. ஏதாவது பேசுறா. சின்ன கொண்டு புழுவா இருந்து நம்ம எந்த லெவலுக்கு மாறி இருக்கும் பாருங்க. இப்ப நம்ம ஒரு பெரிய ட்ரெயின், அதாவது ஒரு ட்ரெயின். அந்த ட்ரெயினுக்கு என்ன பவர் கேட்டீங்கன்னா, எந்த பவர் இருந்த மாதிரி தெரியல. சும்மா சூச்சு ட்ரெயின் மட்டும் தான் சொல்லிதானுங்க. பவர் ஏதாச்சும் இருக்கா தம்பி உனக்கு? தம்பி அப்படி நானும் முன்ன பின்ன போயிட்டு வரேன். யாருன்னா சவாரி வரீங்களா நண்பர்களே? வந்து ஏறிக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரீ தான். கூட்டு போறதுக்கு அங்கேயும் இங்கேயும் கூட்டு போயிட்டு வரலாம். என்ன பண்ணுவாய்மா? என்னடா தம்பி, நான் உடச்சிட்டு கீழே விட்டான். இது என்ன இடம்? இருங்க, என்ன சுருங்குது. ஒர தப்பிச்சிரு. நசிக்கணும். போடா முன்னாடி. போ. வந்துட்டேன். நல்ல வேலை தப்பிச்சு வந்துட்டேன். டக்குனு பார்த்தா அந்த இடம் சுருங்க ஆரம்பிச்சிச்சு. இன்னும் லைட்டா அங்க நின்னுந்தோம். நம்மள அப்படியே ட்ரெயினை வச்சு நசுக்கி விட்டுருப்பாங்க. என்ன இது? அங்கேயும் எங்கெங்கயோ போகுது. எனக்கு தெரிஞ்சு நம்ம கரெக்டான ரோட்ல தான் வந்துட்டு இருக்கோம். ஏன்னா ஏதோ வழி போகுது. இங்க பாருங்க, படிக்கட்டுலாம் இருக்குது. அப்படியே மேல போ. வந்துட்டேன். இது என்ன இடம்? இது ஏதோ இங்க எதனா ஆராய்ச்சி பண்றீங்களா? ஏதாச்சும் பண்றீங்களா ஆராய்ச்சி? எதுவும் இருங்க. அங்க ஏதோ திறக்குது. என்னது அது? என்னமோ திறக்குது. உள்ள எவனோ வராங்க உள்ள இருந்து. யாரா நீ? சயின்டிஸ்ட். கண்டுபிடிச்சாங்க. இவன் கையில ஏதோ வச்சிருக்கான். கையில இது கண்ணு ஏதோ கண்ணு மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க. கேனனு. ஐயோ வர கேனன் எடுத்து நம்மள போட்டு தள்ளுறான். இது மாட்டாத சுட ஆரம்பிக்கிறான். ஓடு தப்பிச்சு ஓடு. மாட்டிக்காதரா. எந்த பக்கம் போறது தெரியல. ஒரு வேளை அந்த பழத்துக்குள்ள போட நிறைய பேர் இருப்பாங்களோ. ஏன்னா இவன் அதுல தான் வெளியே வந்தான். எந்த பக்கம் போறது தெரியாம அப்படி பூந்து போயிட்டு இருக்கேன். புயல் வேகத்துல போய்கிட்டு இருக்கேன். குறுக்கு எது மணலாரி வந்துடக்கூடாதா சாமி? ஏதாச்சும் ஸ்பெஷல் பவர் ஏதாச்சும் ஒரு கொடுத்தா கூட பரவாயில்ல. இவனுக்கு வெறும் ஸ்பெஷல் பவர் எதுவுமே இல்லாம வெறும் சூச்சு ட்ரெயின் மட்டும் கொடுத்துறாங்க. இந்த ட்ரெயினை வச்சு நல்லா சூச்சோட இருங்க. வார்டன் எதுக்கு இங்க இருக்கான்? இருங்க. வார்டன் என்ன இது? என்னங்க நடக்குதுங்க? வார்டனா மாறிட்டேன். ஓடு. எங்க அவன்? இப்ப சுறா பாப்போம். எங்கடா நீ? சயின்டிஸ்ட் இருடா, உன்னை சைடிஸ் ஆகுறேன். வந்துட்டான் பாரு. இப்போ உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. சுட்டுக்கிட்ட போற. சும்மா தான் சொன்னேன். இவனை ஏதாச்சும் பண்ணிடலாமா? பேசாம இருங்க, முழுங்கி தான் ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ உன்னை முழுகிறேன்டா. சுட மாட்டா? சுட்டாலும் எனக்கு ஒண்ணும் ஆகாதுடா. உன்னை முழுகிறது கன்ஃபார்ம். உன் கதை முடிய போகுது. இனிமே உன் கதை முடிஞ்சுதுடா. டேய் ஆனா என்ன பண்றது தெரியல. எந்த பக்கம்? இந்த பக்கம் கரெக்டா இருக்கும். இப்போ முழுகுறான் பாரு. இவனை முழுங்கினதுக்கு நமக்கு ஒண்ணு கிடைச்சிருக்கு. அது என்னன்னு பார்த்தா, ஆத்தாடி இவ்வளவு பெரிய புழுவா? அம்மாடியோ, ஃபுல் ஆயிடுச்சு. மேல அந்த இது தெரியுதா உங்களுக்கு? மேல அந்த புழு ஃபுல்லா, அதாவது இதான் ஹையஸ்ட் லெவல் நினைக்கிறேன். என்ன பண்ணுவான் இவன்? நான் வந்து பாப்போமா? இருங்க. லைட்டா தொட்டதுக்கே இங்க பாருங்க. ஆத்தாடி இந்த இடமே நொறுங்குது. அவ்வளவுதான். இனிமேல்ட்டு நீங்க எந்த புழுவை வச்சும் ஆராய்ச்சி பண்ணவே கூடாதுடா. இந்த இடம் இருந்தா தான் ஆராய்ச்சி பண்ணுவீங்க. இனிமே இந்த இடமே இல்லாம போனா என்ன பண்ணுவீங்க? அதனால இந்த இடத்தை அடிச்சு நொறுக்குறேன்டா.
இந்தா இடமே இருக்க கூடாது, இன்னைக்கு தர மட்டும் ஆகுறேன். இவ்வளவு பெரிய புழுவா மாறி நான் இந்த இடத்த நொறுக்காம போனா புழு இடத்துக்கே அசிங்கம்டா. போ 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 எல்லா இடத்தையும் நொறுக்கு. செஞ்சுட்டா போச்சு. இருக்கிறதுல இவன் தான் பார்க்க ரொம்ப பயங்கரமாவும் ரொம்ப பெருசா இருக்கிறது. 4 பல்லு இல்ல, மொத்தம் 2 2 4 4 8 பல்லு இருக்கு இவனுக்கு. 8 பல்ல வச்சுக்கிட்டு இந்த இடத்தையே அடிச்சு நொறுக்கலாம் போல. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல தான் நம்மள ஃபர்ஸ்ட் அடைச்சு வச்சிருந்தாங்க. அதனால இந்த இடம் இல்ல, எல்லா இடத்தையும் அடிச்சு நொறுக்குறடா இன்னைக்கு. ஒரு இடம் விடாம. ஏன்னா இதுக்கப்புறம் இவனுங்க இந்த ஆராய்ச்சியை நடத்தவே கூடாது. எல்லா இடத்தையும் அந்த குப்பை வண்டிருச்சு இல்லையா, அந்த இடம் இந்த இடம் எல்லாத்தையும் நொறுக்க வேண்டியதான். நொறுக்கு. நம்ம ஃபுல்லா அப்டேட் ஆனதுனால இப்ப நம்ம என்ன பண்ணலாம், நம்மள அவனால தடுக்க முடியாது. அடிச்சு உடைச்சு எல்லா இடத்தையும் நொறுக்குறேன். இனி இந்த இது அது என்னது, இந்த கூடம் அது இதுன்னு எதுவுமே இருக்க கூடாது, எல்லாத்தையும் நொறுக்குறேன். அவ்வளவு நண்பர்களே, இந்த வீடியோ நம்ம இந்த இடத்த ஃபுல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கியாச்சு. ஒரு குட்டி புழுல இருந்து நம்ம ஃபைனலா தப்பிச்சு ஒரு பெரிய மான்ஸ்டர் புழுவா மாறிட்டோம். அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த அளவுக்கு பிடிச்சிருந்தா கூட லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு சந்திக்கிறேன். பாய்.